ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்னுடைய மகன் இழந்ததுக்கு காரணம் மகன் நண்பர்கள் பழகின நண்பர்களால் தான், வேறு ஒரு காரணமும் கிடையாது. மகன் அதே ஊரில் அந்த ஊரில் பிறந்தான். நான் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தான். அதே ஊரில் உள்ள நண்பர்கள் தான் கூட இருந்து என்ன செஞ்சாங்க, எது போனாங்கன்னு எனக்கெல்லாம் எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஆக மொத்தம் அவனுடைய மைண்ட் வாஷ் பண்ணி அவனை வேறு மாதிரி செஞ்சிட்டானுங்க. ஒரு சமீப காலம் என் மகனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அவனை தரமாக செஞ்சிட்டானுங்க. ஏன்னா அவனுங்க வாழணும், அவனுங்க சங்கதிங்க, அவனுடைய குடும்பம் வாழணும், அவனுடைய பரம்பரை நல்லா இருக்கணும். எவன் உயிர் போனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஜென்மங்களால் தான் இன்றைக்கி என்னுடைய மகனை இழந்துட்டு நான் ஒத்தையில் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதுமாரி தான் மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ள இளைஞர்கள் நீங்கள் நண்பர்கள், எல்லா நண்பர்களையும் நான் தப்பு சொல்ல வரல. அவங்களுக்கு தெரியும் நண்பர்கள்லாம் எப்படி, அவங்க இந்த அளவுக்கு பழகுறாங்கன்ட்டு. நல்லவங்களோட பழகுங்க. உங்களுக்கு நல்லன்னு படலை, அவங்க கெட்டவங்களும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விலகிடுங்க. கூட இருந்து குழி பறிப்பாங்க, அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அதை பத்திரமா கவனித்து பழகணும். ஏன்னா உயிர் போனால் வராது. உங்களை ஏதாச்சும் பண்ணி விட்டுட்டு அவனுங்க நல்லா இருக்கானுங்க, உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவானுங்க. ஏதோ எப்படியோ கோத்து மாட்டி விட்டுட்டு அவனுங்க சூப்பராக இருக்கானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழ்கிறானுங்க. எந்த ஒரு குற்றம் நிச்சயம் கிடையாது. யாருமே சாவடிச்சுக்கலாம், யாருமே இது பண்ணால் அவனுங்க வாழணுன்ட்டு வாழ்கிறானுங்க. அப்படியேப்பட்ட பர்சன் இருக்கிறப்ப நம்ம தான் பார்த்துருக்கணும், பத்திரமா இருக்கணும். உங்களை பெற்ற தாய் தகப்ப உங்களுக்காக இருக்காங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எல்லோரும் உங்களுக்காக இருக்காங்கன்றது நீங்கள் அடுத்தவங்க நம்பி போய் உங்கள் உயிரை இழந்துடாதீங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா இப்போ உள்ள இளைஞர்கள் கவனமாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அதில் ஒரு இந்த ஊர் உலகம் சொல்லும், இந்த குடும்பத்துக்காக அந்த பிள்ளை போச்சுன்னா, எவனுக்காகவோ யாருக்காகவோ போய் உங்கள் உயிரை கொடுக்குறீங்களே, அதில் என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் பிறந்து வளர்ந்ததுக்கான அர்த்தமே கிடையாது. கவனமாக இருங்க. இப்போ இளைஞருக்கெல்லாம் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்க தவிர அடுத்தவங்க கையில் கிடையாது. பார்த்து பத்திரமா இருங்க.